எக்ஸசைஸ் 3.8 கொஸ்டினை வாட்சி பாரு, ரீட் பண்ணிக்க. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. வேற ஒன்றும் நீ யோசிக்க வேண்டியதில்லை. வர்க்க மூலம் காண்கன்னு அர்த்தம் தமிழில். இந்த அருக்கு கொஸ்டின் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் அப்படின்னு அர்த்தம். இது ஃபுல்லாக 5 மார்க் கணக்கு தான். எல்லாமே 4 கணக்கு இருக்குது. ஒன்று ஒன்றா தான் செய்ய முடியும், பொறுமையாக தான் செய்ய முடியும். பார்த்து நிதானமாக பார்த்துக்க சொல்லிட்டேன், சரியா? ரைட்டு. ஃபஸ்ட்டு கணக்கை நான் எழுதிக்கிறேன் முதல்ல. ஃபஸ்ட்டு கணக்கு ஃபஸ்ட்டு கணக்கை எழுதிக்கிறேன் முதல்ல. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x கியூபு ப்ளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9. ரெண்டு மெத்தட்லையுமே இந்த கணக்கை கரெக்டாக ஸ்டடி பண்ணி பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் நீ உன்னுடைய விருப்பத்தை சாய்ஸ் எடுத்துக்கிட்டு செஞ்சுக்கோ, சரியா? சொல்கிறது உன்னுடைய விருப்பம் தான், அதனால் பார்த்துக்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. சரி கவனி. இந்த இருக்கு கொஸ்டின். முதல்ல வரிசை ஆர்டரா இருக்கான்னு பார்த்துக்கோ. கடைசி நம்பர் இருக்கு கான்ஸ்டன்ட். எக்ஸ் டேமு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூபு எக்ஸ் பவர் 4 கரெக்டாக தான் இருக்கு. எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைன்னா 0 சேர்த்துக்கிறணும். சரி ரைட்டு. டிவிஷன் மெத்தடில் போடுறேன். இப்படி எடுத்து முதல்ல கோஎஃபிஷியன்ட்டை வச்சு மட்டும் செய்கிறேன், நம்பர்ஸை வச்சு மட்டும் செய்கிறேன். 1 இதுக்கு முன்னாடி இது என்னது -12 தள்ளி எழுதிக்க. 42 -36 அடுத்து 9. ஓகே என்பார். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்கே 1 தான் இருக்கு. 1 1s are 1 1 1s are 1. இந்த நம்பர் தான் இங்கே வரணும். டேய் வெயிட் பண்ணு, இந்த நம்பர் தான் இங்கே வரணும். கத்தாம எல்லாருக்கும் புரியணும், அதனால சொல்கிறேன். +1ன்றனால -1 சேஞ்ச் பண்ணிட்டேன், அடிச்சிட்டேன். 2 நம்பர் இறக்கணும், மறந்துடக்கூடாது. -12 42. இந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க. 1 2 is 2 இந்த இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பரை எழுதி கீழே 2 இந்த நம்பரை எழுதிட்டு அடிச்சா எங்கெங்க எழுதுறேன்னு பார்த்துக்க. -6 -6 -6 3 இடத்துல எழுதியிருக்கேன். லேசாக ஒரு சின்ன கோடு போட்டுட்டு ஹோலா ஒரு கோடு போட்டுக்க. இப்போ இது 2 மல்டிப்ளிமெண்ட் அங்கே போ. மைனஸ் மைனஸ் பிளஸ் ப்ளஸ் 36. 6 2s are 12 -12 புரியுதான்னு பார்த்துக்க. 6 2s are 12 என்ன 12 -12 அப்படி இங்கே எழுதுறேன். -12 36. பொறுமையா கீழே தான் பார்க்கணும், மேலே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். கீழே பாரு என்ன 12 அப்போ ப்ளஸ். இது என்ன 36 +36. அப்போ என்ன மாற்றணும் மைனஸ். இப்போ ரெண்டையும் சேர்த்து பாரு. -12 +12 கேன்சல். அது கேன்சல் ஆகாது. இது +42 இது -36. கீழே தான் பார்க்கணும், மேலே பார்க்கக்கூடாது. மேலே உள்ள சைனை பார்க்காத, ப்ளஸ்ஸை பார்க்காது, கீழே பாரு. மாற்றிருக்கேன் அதான் பார்க்கணும். +42 -36 அப்போ +6 வரும் கீழே. புரியுதான்னு பாரு சொல்றது. +6 அப்படின்னு வரும். +6ன்னு வரும். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதோட பேலன்ஸு அடுத்த 2 ஸ்டெப் இறக்குறேன். -36 9 அவ்வளோதான். இதை லேட்டஸ்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். கணக்கு பார்த்துக்க, பொறுமையாக செய்யணும், அதான் சொல்லிட்டே இருக்கேன். சின்ன கணக்கு காமிச்சேன் உன்ட்ட. இப்போ மறுபடியும் அகைன் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1 2 is 2. 6 2s are 12 -12. இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 6. இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இங்கே பார்த்து சொல்லணும். அடிச்சா என்ன வந்துடும், அவசரப்படக்கூடாது. 3 3 3 அவ்வளோதான். கோடு கடைசியில் எப்படி. இப்போ மல்டிப்ளை பண்ணு. 3 3s are 9 3 12 36 3 12s are -36 3 2s are அப்படியே தூக்கி அங்கே எழுது. 6 -36 அவ்வளோதான். சைன் சேஞ்ச் பண்ணு. ப்ளஸ் அப்போ மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ், ப்ளஸ்னா மைனஸ். தெரியுதா? போடணும் அவசியம் இல்லை, சேஞ்ச் பண்ணி காட்டணும். அடிச்சுட்டா என்ன வந்துடும் 0. பார்த்துக்க பொறுமையா. இப்போ ஆன்சர் எழுத போகிறேன். 5 மார்க் கணக்கு பொறுமையாக தான் செய்யணும். இரு கோப்படாத. ரூட் ஆஃப் ஈக்குவல் டு மாடுலஸ். இதில் கணக்கை சொல்லு. ஃபர்ஸ்ட் கணக்கை எக்ஸ் ஸ்கொயர். இரு கோப்படாத மெதுவா எழுதிக்கிறேன். கணக்கு இருக்கா புக்கில் பார்த்துக்கோ. எக்ஸ் பவர் 4 12x கியூபு ப்ளஸ் 42 இப்போ கண்டுபிடிச்ச ஆன்சர் மேலே என்ன எக்ஸ் ஸ்கொயரா 1 1s are 1 இருந்துச்சு, எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சு.
மைனஸ் 6x ப்ளஸ் என்ன இருந்துச்சு 3. அந்த மேலே இருந்துச்சுலடா, மறுபடியும் மினிமைஸ் பண்ணினா காட்டுறேன் பார்த்துக்கோ. மேலே உள்ளதான் ஆன்சரு. அந்த என்ன இருக்குன்னு பாரு, 1 இருக்குது, -6 இருக்குது, 3 இருக்குது. லெஃப்டில் இருந்து இங்கிட்டு இருந்து தான் போகணும். அதான் உன்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்படி தான் வரணும். அப்போ ஃபர்ஸ்ட்டில் 3ன்றது கான்ஸ்டன்ட் +3, செகண்ட் உள்ளது எக்ஸ் டேர்மு, அப்போ -6x, அடுத்து x² டேர்மு, 1x² எழுதாமல் வெறும் x² எழுதியிருக்கேன். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் அந்த நம்பர்ஸை மட்டும் வச்சு செய்கிறது, கோ எஃபிஷியண்ட்டை மட்டும் வச்சு செய்கிறது. கோ எஃபிஷியன்ட்னா முன்னாடி நம்பர்ஸை வச்சு. அதர் மெத்தட் என்ன செய்வாங்க அப்படின்னா, கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் செய்யணும். திருப்பி சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. உனக்கு என்ன பிரியமோ செஞ்சுக்க, ரெண்டுமே ரைட்டு தான், சரியா? அல்லது இப்போ கணக்கு சொல்கிறோம், x⁴ -12x³ நெக்ஸ்ட்டு x² மைனஸா ப்ளஸ்ஸா, -36x +9. மொத்தமாக எழுதிட்டேன் கணக்கை, இந்த ஆன்சர் எடுக்கிறேன். இப்போ பாரு, x⁴ பாதி எடுத்தா என்ன வரும், x². அப்போ இது அப்படியே எழுதணும், x4 சைன் சேஞ்ச் கேன்சல். 2 நம்பர் இறக்கணும், சரியா? -12x³ + 4 42 42 பார்த்துக்க, 42x², சரியா? பார்த்துக்க, ரைட். நெக்ஸ்ட் என்ன செய்யறேன்னு பாரு, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணா 2x². முன்னாடி 1 தானே இருக்கு, அப்போ 1 = 2x². இங்க என்ன இருக்கு முன்னாடி, -12x³ / 2x². இங்க பாரு, பொறுமையா செய்யு. x² x³ அடிச்சா ஒரு x மிச்சம் இருக்கு, ஒரு x மிச்சம் இருக்கு. அடுத்து அடிக்கையில 6 2 = 12, -6x -6x கீழே -6x. பார்த்து பொறுமையா செஞ்சுக்க, பொறுமை, பேசாம இரு, கத்தாத. மைனஸ் மைனஸ் பிளஸ், 6 6 are 36, x into x. அடுத்து இது ரெண்டும் 6 -6 2னா இது +2, 6 2 are 12 -12, x into x² x³ ஒன்று கூட்டணும் மேலே பவரில். அப்படியே எடுத்து இங்கே எழுதணும், -12x³ + 36x². மைனஸ்னால ப்ளஸ்ஸு, ப்ளஸ்னால மைனஸ், இது ரெண்டும் அடிச்சிடலாம். ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் 42 -6 36 இருக்கு, +6x², ப்ளஸ் தானே. அடுத்து -36x ப்ளஸ் என்னது 9. அடுத்து 2 இறக்கிட்டேன், சரியான்னு பார்த்துக்கோ. சரி, அகைன் மேலே எழுதியிருக்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுத. 1 2 is 2x², 6 2 are 12x, அவ்வளோதான். இங்கே ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ, 6x² டிவைடட் பை 2x². x² அடிச்சிடலாம். 1 2 is 2, 3 2 are 6, 3 + 3 பை போட்டு மொத்தமாக போட்டு +3, சரியா சொல்றது? பார்த்துக்கோ. 3 3 are 9 + 9, 3 மண்டை 36 -36 x சேரும்ல. அடுத்து 3 2 are 6, x into x, சாரி 3x² என்ன வரும், 6x², சாரி x², வெறும் இதுதானே. 3 2 are 6x², எதுக்கு அப்படியே அங்கே எழுதிக்கோ, 6x² -36x + 9, ப்ளஸ்னால மைனஸ், மைனஸ்னால ப்ளஸ்ஸு, ப்ளஸ்னால அடிச்சுட்டா என்ன வந்துடும், 0. ஆன்சரு மேலே இருக்கிறதா ஆன்சரு, பார்த்துக்கோ. ஆமாம், மேலே உள்ளதான் ஆன்சரு, அதனால் பார்த்துக்க. கணக்கு எழுதிட்டு x² -6x + 3, இங்கே x⁴ -12x³ + 42x², -42 + 42x -36x ப்ளஸ் என்னது 9, சரியான்னு பார்த்துக்கோ. கணக்கு எடுத்து அப்படியே எழுதிரு, கணக்கு தான் புக்கில் இருக்கும்ல, அதில் புரியுதான்னு பாரு. இதுதான் ஃபஸ்ட்டு கணக்கு. பொறுமையாக நிதானமாக செய்யணும். 2 மெத்தட்